எல்லாமே 100 ரூபாயா 200 ரூபாயா? 100 ரூபாய் தான். 200 ரூபாய் சொல்றாங்க. ரேட்டு முதல்ல வெளியில ஒட்டணும். எது எவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு கடைக்கு நீங்க நிர்ணயம் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த ரேட்டை வெளியில வந்து போர்டு போட்டு டிஸ்பிளே அதிகாரிக்கே ரேட்டு தெரியலன்னா அப்புறம் மக்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல ரேட் ஒட்டுங்க. நான் கிளம்புறதுக்குள்ள எடுத்து சொல்லுங்க என்ன ரேட்டு சொல்லி ஒட்டுங்க. பூஜை பொருட்களுடைய விலை அதிகாரிகளுக்கே தெரியலனா எப்படி? அமைச்சரின் திடீர் ஆய்வு. 100 ரூபாய். 200 சொல்றாங்க. 100 ரூபாய் தானே. 200 தான் சார். ஏன்னா வெளியூர்ல இருந்து வராங்க இல்லையா, அவங்க ரேட்டு தெரியும் இல்லையா? உங்களுக்கே ரேட்டு தெரியல. 100 ரூபாய் சொல்றீங்க, அவங்க 200 ரூபாய் சொல்றாங்க, உங்களுக்கே ரேட்டு தெரியல. அவங்க வெளியில ஒட்டுங்க. மதுரை அழகர் கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களுக்கு போய் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில மதுரையில இருக்கக்கூடிய அழகர் கோவிலுக்கும் போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. அப்படியே அங்க இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளுக்கு போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போ இந்த பொருள் எவ்வளவு அப்படின்னு கேட்கும் பொழுது கடையில இருக்கிறவங்க 200 ரூபாய் அப்படின்னு சொல்ல அங்கிருந்த அதிகாரி 100 ரூபாய் அப்படின்னு சொன்னதா கூறப்படுது. உடனடியா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இதோடைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்க உடனடியா போர்டு வைங்க, அது எல்லாருக்குமே தெரியணும், பிரைஸ் டேக் வச்சாதான் வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு கூட அது உதவியா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிக்கே சரியான விலை தெரியலனா எப்படி, உடனடியா அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.